தமிழ் சினிமா கண்ட பேரதிசய 3 எழுத்து மந்திரம் ரஜினி. ஏடா வண்டிய இது எப்படி இருக்கு? யாரு செட்டிங்கா? பாஷா, இது சூர்யா சார். மாணிக் பாஷா. கெட்ட பையன் சார் அவன். ஒரு சாதி. தமிழ் சினிமா வரலாற்றில் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக தனது மாசாலும் ஸ்டைலாலும் ரசிகர்களை ஆக்கிரமித்து ஸ்டார்களின் ஸ்டார் ஆனார் ரஜினிகாந்த். நான் யானை இல்லை, குதிரை. யானை விழுந்தா எந்திரிக்க ரொம்ப டைம் ஆகும். நான் குதிரை சக்கன் எந்திருப்பேன். அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் ஒரு பெரிய இரும்பு கதவை திறந்து கொண்டு என்ட்ரியான ரஜினிகாந்திற்கு பின்னாளில் தமிழ் சினிமா திறந்த கதவுகள் 1000. பிரியா, குப்பத்து ராஜா என கமர்ஷியல் ஏரியாவிலும், மறுபுறம் முள்ளும் மலரும், புவனா ஒரு கேள்விக்குறி, தப்பு தாளங்கள் என யதார்த்த வாழ்வியலை பேசும் திரைப்படங்களிலும் மாறி மாறி நடித்து நடிப்பில் வெரைட்டி விருந்து வைத்த ரஜினிகாந்த் திரை ரசிகர்களின் சூப்பர் ஸ்டார் ஆனார். என் மேல உங்களுக்கு இருந்த ஆத்திரத்தை சேர்த்து வச்சு பழி வாங்கிட்டீங்க இல்ல? சேச்சே, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லனா நான் சொல்லத நம்பு. பரவாயில்ல சார், உங்க இடத்துல நான் இருந்தாலும் இப்படிதான் வந்துக்குவேன். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. காளி, பரவாயில்ல சார். என்னாச்சு இப்போ? சார், 2 கையும் 2 காலும் போனா கூட காளிங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பையன் சார் அவன். சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். 1980ஆம் ஆண்டு ரஜினியின் கேரியரில் மறக்க முடியாத ஆண்டாக அமைந்தது. அந்த வருடத்தில் மட்டும் ரஜினி ஹீரோவாக நடித்து 7 படங்கள் தமிழில் வெளியாகி அனைத்துமே வெற்றி கொடி நாட்டியது. குறிப்பாக பில்லா, முரட்டுக்காளை திரைப்படங்களின் பிரம்மாண்ட வெற்றி ரஜினிக்கு பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை சேர்த்தது. அந்த தருணம்தான் டான் வகை திரைப்படங்கள் உலக சினிமாக்களின் மத்தியில் பெரும் புகழ் பெற ஆரம்பித்தது. My name is Billa. வாழ்க்கையெல்லாம் My name is Billa. வாழ்க்கையெல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே, போகாத ஊரில்லே ஐயா. நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன், நானாக தொடமாட்டேன் ஐயா. தாதா படங்களின் முன்னோடியான ஹாலிவுட் படங்கள் பல வரிசையாக கல்லா கட்டியதை தொடர்ந்து தமிழ் சினிமாக்களிலும் கேங்ஸ்டர் திரைப்படங்கள் வர ஆரம்பித்தன. இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தியின் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வெளியான பில்லா திரைப்படம் தமிழ் சினிமாவில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட முதல் கேங்ஸ்டர் திரைப்படம் என்ற பெயரை பெற்றது. ஹலோ மைக்கேல், உனக்கு 100 ஆயுசு பில்லா. சொன்னபடி தங்கத்தை கொண்டு வந்திருக்கேல்ல? எப்பவுமே சொல் தவற மாட்டா பில்லா. பில்லா, பணத்தை கொடுத்து வாங்க வேண்டிய தங்கம் இல்ல இது, பலத்தை காட்டி வாங்க வேண்டிய தங்கம். கொஞ்சம் பெட்டிய போடுறியா? கேம் எடுத்தாச்சு, ஏன் பாக்குற? போட்டு வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? வீண் எடுத்தாள வேண்டாம், போடு பெட்டிய. இல்ல யூ வாண்ட் பாக்ஸ், டேக் இட். கே. பாலாஜியின் தயாரிப்பில் ஆர். கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் ஸ்ரீபிரியாவுடன் ரஜினி நடித்த இந்த பில்லா திரைப்படமே ரஜினிகாந்தை மாஸ் ஹீரோ ஆக்கியதில் முதலாவதாக முக்கிய பங்கு வகித்த திரைப்படமானது. கோட்டும் ஷூட்டும் போட்டுக்கொண்டு தலைகோதும் ரஜினியின் ஸ்டைலில் விசிலால் திரையை கிழித்தன ரசிகர்கள். திரையிட்ட இடங்களிலெல்லாம் திருவிழா கோலம் பூண்ட இந்த பில்லாதான் ரஜினிகாந்த் டபுள் ரோலில் நடித்த முதல் திரைப்படமுமானது. வெத்தலைய போட்டேண்டி, சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி.
வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி அடி மாமா மகள் ரதியே யாசினி சக்கர கிளியே அடி மாமா மகள் ரதியே யாசினி சக்கர கிளியே அடி மாமா மகள் ரதியே யாசினி சக்கர கிளியே வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி. ஒரு ஹீரோ கடத்தல் மன்னனாகவும் பயங்கர கொலைகாரனாகவும் இருப்பது போல் எழுதப்பட்ட இந்த பில்லாவின் திரைக்கதையில் மிகப்பெரிய கடத்தல் தலைவனான பில்லா போலீசுக்கு தண்ணி காட்டுகிற ஒவ்வொரு காட்சியிலும் உள்ளூர் போலீஸ் முதல் உலக போலீஸ் வரை மூக்கில் விரல் வைத்தது. மை நேம் இஸ் பில்லா வாழ்க்கை எல்லாம் என உற்சாகம் கொப்பளிக்க பாடும் ரஜினிகாந்தை தமிழ் சினிமாவின் டானாக உயர்த்தியது பில்லா. ஒரு கடத்தல்காரனாகவும் பாதாள உலகின் முன்னணி நபராகவும் ராஜா என்ற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் தீ. யாஷ் சோப்ரா இயக்கிய சலீம் ஜாவேத் எழுதிய 1975ஆம் ஆண்டு வெளியான இந்தி திரைப்படமான தீவாரின் ரீமேக்கான இத்திரைப்படம் ரஜினிகாந்த் நடித்த மற்றும் ஒரு டான் திரைப்படமானது. Relax, Raja. Relax. Michael, தத்தான சொல்றா. தானே இது அட்டர் நான்சென்ஸ். போலீஸ்கார ஒருத்தர் நம்ம தொட்டு வந்தா தேனுக்குள்ள கை வச்ச மாதிரி அவங்க ரோஷம் வந்து ஒவ்வொரு போலீஸ்காரரும் நம்மளை கொட்டுன்னு கொட்டிடுவா. மைண்ட் இட். அப்போ ரவியை கொன்னா எங்க எல்லாருக்கும் ஆபத்து வரும். ஐ see. ஏன் ராஜா? உள்ளூர் ரவுடியாக இருந்து பின் குடும்ப தலைவன், உழைப்பாளி, தொழிலதிபர் என பன்முக பாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் நல்லவனுக்கு நல்லவன். இயக்குனர் SP முத்துராமன் இயக்கிய இத்திரைப்படம் 150 நாட்களுக்கு மேல் ஓடி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. நண்பர்களே, நான் கணக்காரர்கிட்ட பேசி 5 வருஷத்துக்குள்ள அவங்க கடன் திருப்பி கொடுத்துறதா உங்க எல்லாரையும் நம்பி பொறுப்பேற்றிருக்கேன். இந்த நிமிஷத்திலிருந்து இந்த ஃபேக்டரி முதலாளியோட ஃபேக்டரி இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருடைய ஃபேக்டரி. இனிமே நம்ம ராத்திரி பகல் பார்க்காம, சாப்பாடு தூக்கம் பார்க்காம 24 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்போதான் நம்ம லாபத்தை பார்க்க முடியும், முதலாளியோட கடனை தீர்க்க முடியும், நாம எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். எந்த காரணத்து கொண்டும் சிவப்பு கொடி தூக்க மாட்டோம், கோஷம் போட மாட்டோம்னு என் கையில் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு எல்லாரும் உள்ளே போங்க. அதுபோல் ரங்கா திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அதிரடி ரங்காவாக நடித்து ரசிகர்களை அள்ளினார். ஏற்கனவே சூப்பர் ஸ்டாராகி இருந்த ரஜினிகாந்தை ஒரு தலைவனாக அவரது ரசிகர்களுக்கு மாற்றியது மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த தளபதி. இத்திரைப்படத்தில் சூர்யா என்னும் கதாபாத்திரத்தில் டானான மம்மூட்டியையே அசரும் வகையில் டானாக நடித்திருப்பார் ரஜினிகாந்த். உங்களுக்கு எங்களை பிடிக்கல இல்ல? நீங்க பெரிய எடுத்து பிள்ளை, படிச்சிருக்கீங்க, வசதியான குடும்பம். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்ல செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல? ஆமா, பிடிக்காது. அதுவும் உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. இது சூர்யா சார், வருஷாதீங்க. மரியாதை சூர்யா, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நாங்க என்ன செய்யணும்? நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. பிறப்பின் அடையாளம் காரணமாகவே குற்றவாளியாக வாழ நேர்ந்த ஒருவனின் துயரத்தையும் ஆற்றாமையையும் ரஜினிகாந்த் நடிப்பில் ஒரு கேங்ஸ்டர் கதையின் பின்னணியில் சொன்னது தளபதி.
குறிப்பாக திரைப்படத்தின் ஆரம்பத்தில் மம்மூட்டிக்கும் ரஜினிகாந்திற்கும் இடையேயான மோதல் காட்சிகளும் அடுத்து வரும் போலீஸ் ஸ்டேஷன் காட்சியும் தளபதியை மரண மாசாக்கியது. மகாபாரத கதையை சமகால கதையாக மாற்றியிருந்த இயக்குனர் மணிரத்னம் ரஜினியை கர்ணன் என்றும் மம்மூட்டியை துரியோதனன் என்றும் அரவிந்த் சுவாமியை அர்ஜுனன் என்றும் பாத்திரங்களாக படைத்து வெற்றி கண்டார். பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்ன சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். காட்டுக்குயிரு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். தாய்மை, காதல், நட்பு இவற்றுக்கு இடையே அல்லாடும் நாயகனான ரஜினியை கர்ணன் எனும் காவிய பாத்திரத்தின் சாயலில் பார்த்த சினிமா ரசிகர்கள் பரவசமாயினர். மணிரத்னம் இயக்கிய மைல்கல் படங்களில் ஒன்றான இப்படத்தில் ரஜினி என்னும் ஆகச்சிறந்த கலைஞன் ஒரு டானாக அழகாக பிரதிபலித்திருந்தார். Don't wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'ma make hella sure that I don't become you. I have no regrets, yeah, I'll tie up my chest. I'll never forget what it's like to be in debt. Been stabbed in the back bed, I'll show you what happens. Pass me the mic and I'll show you with action. I feel this pain, you already know. Turn that to gains, let my money show. I've got these things that I can't let go. Watch me turn this life into some. இந்நாள் வரை தமிழ் சினிமாவில் எத்தனையோ டான் திரைப்படங்கள் வெளிவந்திருந்தாலும் அதில் அடி தூள் கிளப்பியது பாட்ஷா திரைப்படமே. ஆட்டோ ஓட்டும் மாணிக்கமாகவும் நிழல் உலக தாதா பாட்ஷாவாகவும் இரட்டை குழல் துப்பாக்கியாய் திரையரங்கில் சரவடி வெடித்திருந்தார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் திரையில் தோன்றும் ஒவ்வொரு காட்சியிலும் அவரது ரசிகர்களை புல்லரிக்கச் செய்து விசிலை பறக்க வைத்தார். கேரக்டர் ரஜினியை போலீஸ் உயரதிகாரி பார்க்க வேண்டும் என்று கூறியதும் வரும் காட்சியில் ரஜினியின் பெர்ஃபார்மன்ஸும் தங்கையின் திருமணத்திற்காக மாப்பிள்ளையின் அப்பா கேரக்டரில் பேசும் காட்சியும் தன் இன்னொரு தங்கைக்கு மருத்துவக் கல்லூரியில் சீட் வாங்கும் காட்சியும் ரஜினிகாந்த் வாயிலாக உண்மையான டானை உள்ளூர் ரசிகனுக்கு அடையாளம் காட்டியது. ஒரு டானாக ரஜினிகாந்த் தோன்றும் பிளாஷ்பேக் காட்சிகள் ரஜினி நகலெடுக்க முடியாத ஒரு அதிசய கலைஞன் ரஜினி என்பதை நிரூபித்தது.
நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஒரு மாஸ் ஹீரோவாக பல திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்த ரஜினிகாந்த் பல வருடங்களுக்கு பின் ஒரு டானாக நடித்த திரைப்படம் கபாலி. நரைத்த முடி, கோட் ஷூட், கூலிங் கிளாஸுடன் வெளியான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் தொடங்கி டீசர் வரை கபாலி படத்தின் ஒவ்வொரு வெளியீடும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று தமிழ் சினிமா காணாத மிகப்பெரிய வசூல் சாதனையை கபாலி நிகழ்த்தியது. வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு என டீசரிலேயே தனது ரசிகர்களை பட்டாசு வெடித்து கொண்டாட வைத்தார் ரஜினிகாந்த். ஒருவேளை குமுதா உயிரோடு இருந்தா உன் கருப்பு கலர் அப்படியே எடுத்து என் உடம்பு ஃபுல்லா பூசிக்கணும். அவ்வளவு பிடிச்சிருக்கு. நான் முன்னுக்கு வருதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கட்டா. வழக்கமான தன் மசாலா பாணியை விட்டு 60 வயது மலேசிய டானாக சால்ட் அண்ட் பெப்பர் கெட்டப்பில் அவரது ரசிகர்களை பிகிலடிக்க வைத்தார் கபாலி ரஜினிகாந்த். பாட்ஷாவின் தாதாயிசத்திற்கு பிறகு 25 ஆண்டுகள் கழித்து திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு என என்ட்ரி கொடுத்து அசத்தினார் டான் ரஜினி. நிலம் எங்கள் உரிமை என்பதை அடிநாதமாக வைத்து பா ரஞ்சித்தின் இயக்கத்தில் ரஜினி டானாக நடித்த மற்றொரு திரைப்படம் காலா. தாராவியின் டானாக ராஜாதி ராஜாவாக காலா சேட் என்கின்ற கரிகாலனான ரஜினிகாந்தின் அறிமுக காட்சியிலேயே அதகழமானது திரையரங்கம். மக்களுக்காக போராடும் போராளியாக வரும் ரஜினியை பற்றியும் மும்பை தாராவி மக்களின் வாழ்க்கையை பற்றி சொல்லும் காலாவின் கதை ரஜினி ரசிகர்கள் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படமாக அமைந்து வெற்றி கண்டது. நரைத்து போன தாடியுடனும் சுருக்கிய சருமத்துடனும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாதாவாக தோற்றமளித்த ரஜினி பேசும் அரசியல் வசனங்கள் மக்களின் டானை திரை ரசிகர்களுக்கு அடையாளப்படுத்தியது. நீலம் எங்கள் உரிமை. உன்னையும் மண்ணையும் வென்று வாசி ராகவோர் தேவையை கொண்டு வானு 1000 ஆண்டுகள் போதுமே உன் ராகவே மாறுவாய் சீருவாய். தாராவியை கைப்பற்ற நினைக்கும் ஹரிதாதா வெர்சஸ் காப்பாற்ற நினைக்கும் காலா என்ற போட்டியில் ராமன் நல்லவன், ராவணன் அரக்கன் என்ற கதைக்கு மாறாக ராவணனாக காலாவை உருவகப்படுத்தியிருந்த ரஜினியின் காலா தாராவியின் டானாக வெற்றி வாகை சூடினார். கருப்பு வெள்ளை காலத்தில் இருந்து ஈஸ்ட்மன் கலர், டிஜிட்டல் அனிமேஷன், 3D என 4 வெவ்வேறு தொழில்நுட்பத்தில் நடித்து ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அந்தந்த தலைமுறை ரசிகர்களுக்கேற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்டே வரும் ரஜினிகாந்தின் டான் வகை திரைப்படங்களுக்கு தமிழ் சினிமா வரலாற்றில் என்றும் ஒரு தனி இடம் உண்டு. 1978ஆம் ஆண்டில் ஹீரோவாக அறிமுகமான ரஜினி 40 ஆண்டுகள் கடந்தும் தற்பொழுதும் நம்பர் 1 நாயகனாக வலம் வருவது உலகளவில் வேறெந்த நடிகரும் செய்யாத மகத்தான சாதனையுமானது. இந்த சாதனையை தமிழ் சினிமா தன் பக்கங்களில் எழுதி வைத்திருப்பது என்னவென்றால், ஒரே சூரியன், ஒரே வானம், ஒரே சூப்பர் ஸ்டார் என்பதே. முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம். Mission with a mission as I hit the beat, stand to an end, tradition with a plan to make the whole world safe and free. The aim is